பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எஃப்ஜே அண்ட் இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கறாரோ அப்படிங்கிறது வந்து புரியுது. I'll go for சபரி. நீங்கலாம் விஷம் யாரு எஃப்ஜே பிரவீன் இவனுக்கு சபரி கேப்டன்சி கனியக்கா தான் மாஸ்டர் மைண்ட் ரொம்ப விஷம். பிக் பாஸ் வீட்ல முதல் நாள்ல இருந்து வில்லித்தனமா யோசிச்சு மத்த ஹவுஸ்மேட்ஸ் யதார்த்தமா சொல்ற ஒரு வார்த்தை கூட ட்விஸ்ட் பண்ணி சண்டை போட்டு வீட்ல திவாகர் கலையரசன்ட்ட மட்டுமே இது காசி பேசிட்டு வந்த பார்வதி வியாழக்கிழமை நைட்டு ஊரோட ஒத்து போய் அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரூம்ல போய் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது டே 11 வியாழக்கிழமை. அவங்க அப்படி ஊரோட ஒத்து போறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க மைண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸோட நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கான மாஸ்க் டாஸ்க் வியாழக்கிழமை தான் முடிஞ்சது. அந்த கேம்ல சபரி 3வது ஆளா இருக்கும்போது வெளியேறினாரு. அதுக்கு பார்வதி வந்து ரொம்ப கொக்கரிச்சாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சபரியை தன்னோட கிரஷ் அப்படின்னு சொல்லி ஹார்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஹக் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஒரு டாஸ்க் வருது, வாஷிங் மிஷின்ல பால் போடுற டாஸ்க். அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சபரி பார்வதி எல்லாம் ஒரே டீம்ல இருக்காங்க. அந்த டாஸ்க்ல பார்வதி கண்ணை கட்டிட்டு வாஷிங் மிஷின்ல பால போடணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கைடன்ஸ் கொடுத்தது வந்து சபரி தான். பார்வதி ஆல்ரெடி சபரி தன்னோட கிரஷ்னு சொன்னதுனால இந்த சம்பவத்தினால பார்வதியோட ஹார்ட்ல பட்டர்ஃபிளைஸ் பறந்திருக்கும் போல. பிக் பாஸ் வீட்ல நைட்டு அப்பப்ப கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி வியாழக்கிழமை நைட்டும் கேம் விளையாண்டாங்க. அதை என்ன கேம்னு சொல்லி அதுல விளையாண்டும் அதை ஹோஸ்டும் பண்ணது சபரி தான். அந்த கேம்ல பார்வதி போய் பங்கெடுத்துக்கிறாங்க. கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் போய் பிபி ஹவுஸ்மேட்ஸோட பெட்ரூம்ல போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுலயும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே திவாகர் கூட சுத்திக்கிட்டு இருக்க பார்வதி இப்படி பிபி ஹவுஸ்மேட்ஸோட பெட்ரூமுக்கே போய் அவங்களோட காசிப்ல வந்து பங்கேற்றுக்கிறாங்க. ஃபன்னியா வந்து பேசுறதையும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ஓட்டிங் கேட்கிறாரு, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, கேப்டன்சிக்கு யார் வரணும் அப்படின்னு. இந்த 2 ஓட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா பார்வதி எஃப்ஜேவை சொல்றாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எஃப்ஜே அண்ட் துஷார் வந்து சொல்லு. கேப்டன்சி கனியக்கா அண்ட் அடுத்து வந்து எஃப்ஜே. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன்சிக்கு கனியக்காவையும் சபரியவும் சொல்றாங்க. மென்டலி ஸ்ட்ராங் விமனான கனியக்காவை நான் பாக்குறேன். இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கறாரோ அப்படிங்கிறது வந்து புரியுது. So அதனால I'll go for சபரி. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இவங்க கனி அண்ட் சபரிய பத்தி காசிப் பேசிருக்காங்க. அதுவும் நெகட்டிவான காசிப். கனியக்கா வேணும்னே மத்தவங்களோட மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரியும். கனியக்கா தான் மாஸ்டர் மைண்ட் ரொம்ப விஷம். அவங்க சொல்ற விஷயம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. சபரிய ஃபேக்கா நடிக்கிறான் பெரிய விஷம் அப்படின்னு திவாகர்ட்ட காசிப் பேசினாங்க. இவங்க எல்லாம் விஷம் யாரு எஃப்ஜே பிரவீன் இவனுக்கு சபரி இவனுங்கெல்லாம் செம. ஒரு நாள் முன்னாடி இப்படி சொல்லிட்டு மறுநாள் காலையில எப்படி இப்படி டோட்டலா மாற முடியுதுன்னு தெரியல. பார்வதி இப்படி சொல்றதுனால அதுல ஹவுஸ்மேட்ஸ் தனக்கு ஓட்டு போடாம ஜெயிலுக்கு போறது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க போல. அவங்க நினைச்ச மாதிரி அது நடந்துருச்சு. அரோரா ஆதிரை சிறைக்கு போகணும். அடுத்த ஒரு நாமினேஷனுக்கு இவங்க பேர் நிறைய பேர் சொல்லாம இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், அடுத்ததா வீக்கெண்ட்ல யாரும் நம்ம கழுவி ஊத்தாம இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் இவங்க பிபி ஹவுஸ்மேட்ஸோட ஒத்து போறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த வீடியோ பாக்குற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.